மாநிலங்களுக்கான வரி வருவாய் நிதி பகிர்வை குறைக்கப் போவதாக இந்திய ஒன்றிய அரசு அறிவித்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. இது தொடர்பாக இன்று மாலை 4 மணி அளவில் நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நானும் தொடர் ரவிக்குமார் அவர்கள் நேரிலே சந்தித்து கோரிக்கை மனு ஒன்றை வழங்கியிருக்கிறோம். மக்களவையிலும் இது குறித்து குரல் எழுப்புகிறோம். திமுக உள்ளிட்ட தோழமை கட்சிகள் இது குறித்து முன்னெடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு விடுதலை சிறுத்தைகள் ஒத்துழைப்பாக இருக்கிறோம். நாடாளுமன்ற தொகுதிகளின் மறுவரையறை தொடர்பாக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் எடுத்திருக்கிற முன்முயற்சி அகில இந்திய அளவில் கவனத்தை ஈர்த்துள்ளது. வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இப்பிரச்சனையில் அனைத்து ஜனநாயக சக்திகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும். தென்னிந்திய அளவில் மாநில முதலமைச்சர்கள் மற்றும் தோழமை கட்சி தலைவர்களை சந்தித்து அவர்களை ஒருங்கிணைக்கக்கூடிய முயற்சியையும் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் மேற்கொண்டிருப்பது நம்பிக்கையை தருகிறது, மகிழ்ச்சியை தருகிறது. நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான மறுவரையறையின் போது தலித்துகள் மற்றும் சிறுபான்மையினர் வாக்குகள் சிதறடிக்கப்படாமல் இருக்க வேண்டும். அவர்களுடைய வாக்குகளுக்குரிய மதிப்பை சிதறவிடாமல் அந்த எல்லை வரையறையை மேற்கொள்ள வேண்டும் என்கிற கருத்தை அனைத்து கட்சி கூட்டத்திற்கு வலியுறுத்தியிருக்கிறோம். அதை தொடர்ந்து நாங்கள் மக்களவையில் வலியுறுத்தியிருக்கிறோம். தொகுதி மறுவரையறை திமுக இரட்டை வேடம் நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான மறுவரையறை மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பிறகுதான் நடக்கிறது. மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்றும் அனைத்து கட்சிகளும் வலியுறுத்தி வருகின்றன. அதன் பின்னர் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தொகுதி வரையறையில் தென்னிந்திய மாநிலங்கள் எவ்வாறு பாதிக்கப்படும் என்பதை அரசியல் ஆய்வாளர்கள் ஏற்கனவே ஊடகங்களில் பேசி வருகிறார்கள், எழுதி வருகிறார்கள். அதற்கான புள்ளி விவரங்களை வெளியிட்டு வருகிறார்கள். இது குறித்து நாங்கள் ஓராண்டுக்கு முன்னரே வெல்லும் ஜனநாயக மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறோம். ஆகவே இது பாஜகவினர் சொல்வதைப் போல வெறும் கற்பனையான பிரச்சனை அல்ல, மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அரசியல் பிரச்சனை. குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை தீவிரமாக நடைமுறைப்படுத்திய தமிழ்நாடு உள்ளிட்ட தென்னிந்திய மாநிலங்கள் மக்கள் தொகை அடிப்படையிலே நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான மறுவரையறையை மேற்கொண்டால் பாதிக்கப்படும் என்பதை பலரும் சுட்டிக்காட்டி வருகிறார்கள். திமுக மட்டுமல்ல, திமுக தோழமை கட்சிகள் மட்டுமல்ல, எல்லாவற்றையும் ஒட்டுமொத்தமாக மறைத்துவிட்டு வெறுமன திமுக மீது குற்றம் சாட்டுகிற போக்கு பாஜகவினுடைய தலைவர்களுக்கு வேடிக்கையாக இருக்கிறது. இதனை விடுதலை சிறுத்தைகள் கட்சி கண்டிக்கிறது. இளையராஜாவின் இந்த சாதனை தமிழர்களுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியர்களுக்கு அவர் வாழும் காலத்தை நாம் வாழ்கிறோம் என்று எனக்கு மகிழ்ச்சி. பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2வது அமர்வு நாளை தொடங்குகிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நாளைக்கு ஒத்துழைப்பு விண்ணப்பித்திருக்கிறோம். தமிழ்நாடு அரசுக்கு இந்திய ஒன்றிய அரசிடம் செய்கிற ஓரவஞ்சனை குறித்து விவாதிப்பதற்கான அவையை ஒத்திவைக்க வேண்டும் என்று தீர்மானம் ஒன்றை விண்ணப்பித்து அரசு அனுமதிக்காது. ஆனால் கூட அதை
திராவிட முன்னேற்ற கழக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான ஸ்டாலின் அவர்கள் அனைத்து கட்சிகளும் தமிழ்நாடு உள்ளிட்ட தென்னிந்திய மாநில முதலமைச்சர்களை ஒருங்கிணைத்து கலந்தாய்வு நடத்துவதற்குரிய முயற்சியை மேற்கொண்டிருக்கிறார். இந்த சூழலில் இந்த நாடாளுமன்றத்தின் வரையறை தொடர்பாக இந்த கூட்டத்தொடரை எதிர்க்கட்சிகளின் சார்பில் கோரிக்கை எழுப்ப ஹோலி பண்டிகையை முன்னிட்டு வியாழன் மற்றும் வெள்ளி ஆகிய 2 நாட்கள் விடுமுறை சொல்லப்படலாம். 2 நாட்கள் மட்டுமே அவை நடக்கும். இந்த சூழலில் தமிழ்நாடு மீனவர்கள் பிரச்சனை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை எழுப்ப பூரண மதுவிலக்கு அமல்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு கோரிக்கையை வச்சிருக்கீங்க. ஏற்கனவே அந்த மதுவிலக்கு விஷயத்தில் என்ன சொல்றீங்கன்னா மத்திய அரசு தான் அந்த அதிகாரம் இருக்குன்னு இப்போ மாநில அரசுக்கு கோரிக்கை வச்சிருக்கீங்க. எப்படி தேசிய அளவில் மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை நினைத்து நாங்கள் அந்த மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றினோம். தமிழ்நாட்டில் மக்கள் இன்றைக்கு நான் பேசியது ஐயா வைகுண்டர் பிறந்தநாள் அண்மையில் 4ஆம் தேதி வந்தது. இந்த நாளை முன்னிட்டு தற்போதைய சாமித்துவப்படிகளார் நாள பிரஜாபதி அடிகளார் இந்த கோரிக்கையை மீண்டும் நினைவூட்டினார். அதை நானும் வலியுறுத்தினேன். ஐயா வைகுண்டர் பிறந்த நாளின் போது மார்ச் 4ஆம் தேதி ஒரு நாள் மதுக்கடைகளை மூட வேண்டும் என்ற வேண்டுகோளை முன்வைத்தார். சார், இப்போ கடலூரில் அடுத்த மாதம் விஜய் மீனவர்களை திருப்பி ஒரு போராட்டத்தில் கலந்துருக்கா தகவல். அதை எப்படி பார்க்குறீங்க? இப்போ விஜய் களத்துக்காக மக்களுக்காக போராட்டம் நடத்துறாரு. அதை எப்படி பார்க்குறீங்க? பிசிக்கு அதை எப்படி நல்ல விஷயம். மக்களுடைய பிரச்சனைகளுக்காக அரசியல் கட்சிகள் பல்வேறு களங்களில் போராடுவது அவசியமானது. மீனவர்களுடைய பிரச்சனையை அவர் கையில் எடுக்கிறார் என்பது மகிழ்ச்சி. மதுவிலக்கு பிரச்சனையில் விசிகாவுடைய அடுத்த கட்டமாக இப்போ ஏற்கனவே மாநாடு நடத்தி மதுவிலக்கு எதிராக மாநாடு நடத்துறீங்க. இப்போ அடுத்த கட்டமாக நம்ம என்ன பண்ணுறோம்? விசிகா தரப்பில் என்ன முன்னெடுக்கிறது? அது ஒரு மாநாட்டு தீர்மானத்தின் மூலம் நிறைவேற்றக்கூடிய பிரச்சனை அல்ல. தொடர் பிரச்சாரங்களை மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது. ஒரு மாநிலத்தில் மட்டும் நிறைவேற்றிவிடக்கூடிய பிரச்சனையும் அல்ல. இந்திய அளவிலும் அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. இதனையொட்டி நாங்கள் மகளிர் குழுக்களை நியமிப்பது என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறோம். அந்த மகளிர் குழுக்களின் மூலமாக மக்களிடையே விழிப்புணர்வு பிரச்சார பணிகளை மேற்கொள்வதால் எங்களுக்கு அடுத்த கட்ட செயல்படுத்தலாம். இந்திய எதிர்ப்பை பற்றி யாரும் வீணா பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்திய எதிர்ப்பை பற்றி தேவையில்லாமல் பேசக்கூடாது அப்படின்னு திணிப்பை எதிர்த்து போராடுவதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. திமுகவின் நிலைப்பாடு, திமுக கூட்டணியிட்ட தோழமை கட்சிகளின் நிலைப்பாடு. ஆகவே அதை அவர் கூட்டணி கட்சிகளுக்கு சொன்னதாக நான் கருதவில்லை. தமிழ்நாட்டில் இதை வைத்து அரசியல் செய்யக்கூடிய பாஜகவினருக்கு அவர் அறிவுறுத்திருக்கிறார் என்று கருதுகிறார். சார், இந்த தொகுதி மறுவரை சார்பாக தென்னிந்திய மாநிலங்களில் முதல்வர் ஒருங்கிணைக்க ஒரு குழு அமைக்க போறாரு அப்படின்னு தகவல் இருக்கு. அதுக்கு திமுகவுடைய கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய விசிகா எந்த அளவுக்கு அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும்? இல்லை அதாவது மகாராஷ்டிரா, கேரளா உள்ளிட்ட மாநில முதல்வர்களை சந்திக்கிறதா ஒரு தகவல் இருக்கு. அனைத்து கட்சி கூட்டத்திலேயே இந்த கோரிக்கையை நாங்கள் எழுப்பினோம், முன்வைத்தோம். தென்னிந்திய அளவில் அனைத்து மாநில முதல்வர்களையும் மற்ற தோழமை கட்சி தலைவர்களையும் ஒருங்கிணைக்க வேண்டும். இது குறித்து அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளுக்கு நாங்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறோம். முதல்வர் இன்றைக்கு இந்த பெரும் முயற்சியை
மேற்கொண்டிருக்கிறார். அதற்கு நாங்கள் முழுமையான ஒத்துழைப்பை நல்கிறோம்.